கடவுளுடைய சத்தத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, தேவன் பேசுறதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, இதை பொறுத்து ரிசல்ட்ல பெரிய மாற்றம் இருக்கு. தேவனை சேவிப்பது விருதா. இட் இஸ் யூஸ்லெஸ் டு சர்வ் காட். ஞாயிற்றுக்கிழமை போகணுமா அவ்வளவு தூரம்? யூ ஹேவ் சேட் இட் இஸ் யூஸ்லெஸ் டு சர்வ் காட். வாட் ப்ராஃபிட்? இட் இஸ் வி கீப் ஹிஸ் ஆர்டர்ஸ். அவர் சொன்னதெல்லாம் நாம பின்பற்றி நாம போறதுல என்ன பயன் அப்படின்றாங்க. சில பேர் இப்படி உங்களை கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நாள் பைபிள் சொல்லுது, நாளானது அதை ஆமென். அப்படி கிடையாது. உங்க பிள்ளைக்கும் அவங்க பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கும். வித்தியாசம் இருக்கும். உங்க பிசினஸுக்கும் அவங்க பிசினஸ்க்கு வித்தியாசம் இருக்கும். உங்க ஊழியத்துக்கும் அவங்க ஊழியத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். எந்த தலைமுறையும் பார்க்காத ஆசீர்வாதத்தை அவரை தேடுகிற பிள்ளைகள் அதை காண்பார். Amen. It is not same. லெவல் நிறைய இருக்குதுங்க. தேவன் எல்லாரும் மேல பிரியமா இருக்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர். நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் ஒரே மாதிரியா? ஒரே அன்பு கிடையாது, ஒரே லெவல் கிடையாது. எல்லாரும் ஸ்கூலுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் 1ஆம் கிளாஸ், அதுவும் ஸ்கூல் தான். அவனும் காலையில இருந்து தான் சொல்லுவான், எங்க போனப்பா? ப்ரீகேஜிக்கு போறவனு அதான் சொல்லுவான், எங்க போறேன்? ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் அது ஸ்கூல் இல்லை. 12th வரைக்கும் ஸ்கூல் தான் சொல்கிறாங்களே நம்ம ஊரில். மொத்தம் 12ஆவது படிக்கிறான், அவனும் ஸ்கூல்றான். ஸ்கூலுக்குள்ளே போகிறது சேம், ஆனால் உட்கார்ற சீட்டு சேம் கிடையாது. ஆமென். அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே மாதிரின்றது அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் உள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரதி உத்தரத்துக்கு, அதாவது ரெஸ்பான்ஸ், கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, கடவுளுடைய சத்தத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, தேவன் பேசுறதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, இதை பொறுத்து ரிசல்ட்டில் பெரிய மாற்றம் இருக்கு. ஆமென்.